இன்றைக்கி கம கம மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். சுரைக்காய் வச்சு இப்போ ஒரு சுரைக்காயில் பாதி எடுத்து தோல் நீக்கிக்கலாம். தோல் நீக்கிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சுரைக்காய் வச்சு செய்கிறேன் இன்றைக்கி. வெண்டங்காயில் வேணாலும் செய்யலாம், பூசணிக்காயில் செய்யலாம். இப்போ ஒரு உருளி வச்சு தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்திட்டு நம்ம வெட்டி வச்ச சுரைக்காய் துண்டுகளையும் சேர்த்திக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து 500 கிராம்ஸ் இருக்கக்கூடிய தயிர் வந்து நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். மோராக அடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோர் வந்து நம்ம இதில் ஊற்றி கலந்தா மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். தாளிப்பு எடுத்து கொட்டினா கம கம மோர் குழம்பு ரெடி. தேங்க்யூ.